இப்பவே விளக்கேத்துற அளவுக்கு வந்துட்ட. உன் புள்ள முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷம்னு. இனிமே இந்த வீட்ல நீ டம்மிதான். பேசாம இருக்கா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு வாங்க. போக போக பாரு, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சொல்லாத, அத செயல காட்டு. போய் பால் காய்ச்சுமா. சரிங்க மாமா. மணிமேகலை கூட்டு போ. வாங்க. எனக்கு வேண்டாம்மா, சக்கரை ஒத்துக்காது. நீங்க எடுத்துக்கங்க அத்தை. எனக்கு பால் எல்லாம் வேண்டாமா, நானும் சாப்பிட மாட்டேன். மணிமேகலை, முதல்ல காய்ச்சின பால் மிச்சம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பாலையும் நிறைய சக்கரை போட்டு எனக்கு உங்க அப்பா கொடு. சரி மாமா, கொடுங்க. செல்வா, நீ கங்கா கூட்டிட்டு மாடிக்கு போ. கங்கா வா. மச்சான், போய் உன் தங்கச்சிக்கு புத்திமதி சொல்லுங்க. அண்ணே. ராசம்மா, நீ என்னைக்கு ஊர் கிளம்புற? என்ன விளையாடுறீங்களா? நான் எப்படி ஊருக்கு போக முடியும்? என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நான் ஊருக்கு போனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஊர் கிளம்பு. உங்களை நம்பி என் தங்கச்சியை விட்டுட்டு போக முடியுமா? அரைஞ்சனா பல்லு எல்லாம் பேந்துரும். உன் தங்கச்சி அரைஞ்சனே, அது அவளுக்கு விழ வேண்டிய அடி இல்ல, உனக்கு விழ வேண்டிய அடி. மூஞ்சி பேந்துரும். வந்தோமா இருந்தோமா போனோமா இல்லாம சகுனி மாதிரி குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிற. ச்சே, என் பையன் கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கணும். நடந்த கலாட்டாக்கெல்லாம் நீதான் காரணம். என் பொண்டாட்டியை வேற கெடுத்துட்ட. மரியாதையா ஊருக்கு போய் சேரு, இல்ல லாரில ஏத்தி அனுப்பிச்சிருவேன். ஓ, அத்தை, பெரிய மாமா உங்ககிட்ட என்னமோ சொன்னாரே, என்ன சொன்னாரு அத்தை? அத நீ கேக்கலையா? நான் கடைசில தான் வந்தேன், முழுசா கேக்கல அத்தை. என்ன சொன்னாரு? நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். ஐயோ, நீ போயிட்டா எப்படி ராசம்மா? கங்காவை பாத்துக்கிறது யாரு? நீ இங்கேதான் இருக்கணும்னு கைய பிடிச்சு கெஞ்சினாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஊர்ல எல்லாம் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஹரஞ்சண்ணா பல்லெல்லாம் உடைஞ்சிரும்னு சொன்ன மாதிரி என் காதுல கேட்டது. முதல்ல உன் பல்ல உடைக்கிறேன். நேரம் காலம் தெரியாம எப்படியோ பிள்ளையரப்பா, எங்க அத்தையை இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. கற்பகா, ஏமா அந்த மாதிரிலாம் பண்ற? அந்த பொண்ணு எவ்வளவு அன்பு கொண்டாந்து பால் கொடுத்தா, ஏன் வேணான்ட்ட? அண்ணே, நீங்க மனசு மாறினது எனக்கு அவமானமா இருக்கு. உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவும் செஞ்சேன். நீங்க மட்டும் என்னவா செல்வா சொல்லிட்டான்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்க 2 பேரும் இங்க வாழ போறாங்க. அந்த பொண்ணு கெஞ்சுது, அதனாலதான் நானும் விட்டு கொடுத்துட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க. ஒரு பொண்ணு மனசை நோகடிச்ச பாவம் எனக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம்.
உள்ள வா. கங்கா, இது வரைக்கும் இது ஏ ரூமா இருந்துச்சு. இனிமே இது நம்ம ரூம். என்னங்க என்னங்க என்ன? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுமா? ஒண்ணு வேணாம், நீ சொல்ல வந்ததை சொல்லு. இல்லைங்க, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை செய்யறதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன 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 சொல்ல வந்த? பெண் பாவம் பொல்லாததா? ஆமாங்க. என்ன ஆமாங்க நோமாங்க? பொம்பளை பாவம் பொல்லாததுன்னா அந்த பாவம் முதல்ல உங்க அண்ணன் ஐயாவை தாண்டி பாதிக்கும். எங்க அண்ணன் என்னங்க பண்ணாரு? அவர் எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? பொம்பளை பாவம் பொல்லாததுன்னு சொல்றியே, என் தங்கச்சி நாச்சியாரை ஏமாத்திட்டு எங்கேயோ இருந்த சுப்புலட்சுமியை சேர்த்துக்கிட்டாரே உங்க அண்ணன், அது தாண்டி பாவம். அந்த பாவம் பாவம் இல்லன்னா நான் மன்னிப்பு கேட்காம இருக்கிறதும் பாவம் இல்லடி. இப்படி ரெண்டு பக்கத்துல பிடிவாதமா இருந்தா இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறது கங்கா தாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கிற ஒரு வார்த்தையில தான் கங்காவோட எதிர்காலமே இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? எதிர்காலமா? அப்படி ஒரு காலம் அவளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் மன்னிப்புங்கிற வார்த்தைய மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வைராகியத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? என்ன கேட்ட? முடிவா? ஏண்டி இந்த விஷயத்தை தான் என்னைக்கோ நான் புரிஞ்சதில்ல. அம்மா, அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம்மா. என்னடா? கங்கா வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்தது இப்ப நல்லபடியா நடந்துருச்சுமா. டேய், அப்படி என்னடா நல்லபடியா நடந்துருச்சு? அம்மா, கற்பகத்தம்மா மறுபடி வந்து கங்கா உங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்கம்மா. நிஜமாவாடா சொல்றேன்? ஆமாம்மா. டேய், என்னடா சொல்ற? நான் மன்னிப்பு கேட்டாதான் கங்காவை மருமகளா ஏத்துக்குவேன், இல்லன்னா பிறந்த வீட்லயே வாழா வெட்டியாதான் வாழணும்னு சொன்ன கற்பகம் இப்ப எப்படிடா மனசு மாறினா? அந்த புண்ணியத்தையும் நீங்க தான்ப்பா செஞ்சிருக்கீங்க. நானா? ஆமாப்பா, கோயிலுக்கு போன இடத்துல சுப்புலட்சுமி அத்தையும் கங்காவையும் பார்த்து மிரட்டினீங்கல்ல, பிடிக்காதவங்கள மிரட்டுறது தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. அத பார்த்த கலெக்டர் 4 பேர் முன்னாடி தான் பொண்டாட்டிய யாரோ ஒருத்தர் கேவலமா பேசுனதை பொறுக்க முடியாம அவங்க அம்மா கிட்ட போய் கங்கா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சண்டை போட்டிருக்காரு. அவங்களால அதை மீற முடியல. ஐயா வீட்டுக்கு வந்து கங்கா உடனே அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதான் சொல்லுவாங்களே, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான்னு, அந்த மாதிரி கதை தான் இது. எப்படியோப்பா, நம்ம குலதெய்வம் கங்காதேவி நம்ம எல்லார் நெஞ்சிலையும் பால வாத்துட்டா. ஆமாமா, இன்னைக்கே பொண்ணு மாப்பிளைய திரும்பி அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்களும் இளவஞ்சிதான் போகணும்னு ஐயா சொன்னாரு. ஆமாப்பா, வேற யார் போவா? நாங்க தான் போகணும். எப்படியோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட பழிப்பாவெல்லாம் தீர்ந்துருச்சு. கங்கா கல்யாணத்துல ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கு உங்க அப்பா மன்னிப்பு கேட்காதனாலதான் கங்காவை மாமியார் வீட்டுக்கு போக முடியலன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே அந்த சொல்லுக்கு இடமே இல்லப்பா. அம்மா, இளவஞ்சிக்கிட்ட ஐயா சொல்றேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சட்டு போட்டு இளவஞ்சியை கூட்டிட்டு வா, நான் கிளம்புறேன். சரிப்பா, உடனே கிளம்புறேன். அப்பா,
மறுபடியும் எப்படி பிரச்சனை பண்ணலாம்னு யோசனை பண்ணாதீங்க. நீங்க கங்கா குடும்பத்துக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் அது கங்காவுக்கு நன்மையா தான் போய் முடியும். கங்காவுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனிமே அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஜெயச்சந்திரா, நீ சின்ன பையன்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ கங்காவை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு தலைமுறைக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு என் தங்கச்சி நாச்சியா மூலமா வர்ற வாரிசு மட்டும்தான் நிலைக்கணும். இந்த சமூகத்தோட வேற யாரையுமே நான் கலக்க விட மாட்டேன். அப்படி கலந்தா அழிச்சிருவேன். இதுல யார் குறுக்க வந்தாலும், ஏன் உங்க ஐயா வந்தாலும் இல்ல அந்த ஆண்டவனே குறுக்க வந்தாலும் ஒழிச்சே தீருவான்டா இந்த குலசேகரன். அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்டா. ஐயா, நீங்க போய் மில்லுல இருக்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுங்க. போங்க. சரிங்க ஐயா. ஆச்சியா, ஆச்சியா, எங்க காட்டு. என்ன விசேஷம் சொல்றேன். முதல்ல இளவஞ்சி பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடு. இளவஞ்சி, ஏய் வாங்கடா. என்ன இளவஞ்சி, ஐயா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதாங்க எனக்கும் தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். போ. டேய் கார்த்திக், ஏய் யூ சரவணா, வாங்கடா. டேய் சரவணா, இந்தாடா இனிப்பு சாப்பிடு. டேய் கார்த்திக், எதுக்கு இதெல்லாம்? சாப்பிடுறா, சாப்பிடு. இளவஞ்சி, இந்த மைசூர் பாக் முதல்ல சாப்பிடு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஐயா எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேன். ஐயா நான் சொல்றேன். நீங்க எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் அத்தை. தஞ்சாவூர்ல ஐயா நமக்காக ஒரு பங்களா வாங்கியிருக்காரு. ஐயோ, தஞ்சாவூர்ல பங்களா வாங்குறதா பெரிய விஷயம்? இது அதை விட பெரிய விஷயம். என்னன்னு சொல்லுங்க ஐயா, நாங்களும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன்ல. அப்படியா? நம்ம கங்காவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. நாச்சியா, நம்ம கங்காவை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, பெரியம்மா 3 பேருமா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை சொன்ன நீங்க தான் இனிப்பு சாப்பிடணும். ஐயோ, போதுங்கய்யா. ஐயோ, வேண்டாம், சொல்ல கேளுங்க. ஐயோ ஐயா, தங்கச்சிய உண்மையாவே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? உனக்கு என்னடா சந்தேகம்? கங்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு தான் இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா என்ன எப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நானும் ஓடி வந்திருப்பேன்ல. என் பொண்ணு அவ புருஷனோட போற அழக, அந்த கண்கொள்ளா காட்சியை நானும் பார்த்து ரசிச்சிருப்பேன்ல. அவங்க வர்றதே எனக்கு தெரியாதுமா. உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் அண்ணன் குலசேகரன் சுப்புலட்சுமியும் கங்காவையும் கோயில்ல பார்த்து மிரட்டி இருக்கான். தற்செயலா வந்த கலெக்டர் தம்பி அதை பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி உடனே கங்காவை கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. குலசேகரனையும் மாப்பிள்ளை தம்பி கோயில்ல பார்த்து எச்சரிக்கை பண்ணிருக்காரு. அவரே எடுத்து பேசியிருக்கா. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நானும் அவனை கூப்பிட்டு கேட்டேன். என்னையே எதிர்த்து சவால் விடுறாமா அவன். அந்த மன வருத்தத்துல இருக்கும்போதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கங்காவை கூட்டிட்டு போயிட்டாங்க. சுப்புலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே. சந்தோஷமா பிள்ளைங்களை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாமா. இருக்காதயா பின்ன, பொண்ண பெத்தவளாச்சே. இன்னைக்கு சுப்புலட்சுமி வீட்டுல சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கு. ஐயா, நம்ம வீட்ல இருந்து போய் முறையா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வரணும். யார் அனுப்புவீங்க?
இளவஞ்சியும் முத்தரசியும் தான் அனுப்பணும். நான் எதுக்கு போகணும்? நீதாம்மா போகணும். இளவஞ்சி, நல்ல காரியம், மறுப்பு சொல்லாம போ. கார்த்திக், இளவஞ்சியோட முத்தரசியும் போகணும். உன் அத்தைக்கு தகவல் சொல்லிடு. சரிங்க ஐயா. டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? உன் தங்கச்சி கங்கா புருஷன் வீட்டுக்கு போய் வாழ போறா, உனக்கு சந்தோஷம் தானே? ஆ, இது நடக்குமான்னு நினைச்சோம், நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்கய்யா. இந்த எல்லாத்தையும் வச்சுக்க. ஏன்டா நின்றுட்டு இருக்க? போங்கடா, போ போ போ, இளவஞ்சி போ. நீ போ. போறேங்கய்யா. டேய் ஐயா, என்னடா கொல்ல பக்கமா போற? முழு பக்கமா போ. அவன் இனிப்பு எடுத்துட்டு எங்கேயோ போறான். ஐயா ஐயா, எனக்கு கங்காவை பார்க்கணும் போல இருக்குயா. போலையா? அவன் எப்ப வேணாலும் பார்க்கலாமா? இன்னைக்கு வடை பாயசத்தோட அமக்களமா இருக்கிற சாப்பாடு. செஞ்சிடுறியா? ஒரே ஒரு செஞ்சிடுறேன். ஊரிலே ஒரே ஒரு ஐயா. என்னங்க எனக்கு உங்களை தானே கேக்குறேன். என்னங்க நடக்குது இந்த வீட்ல? அத்தை என்னமா சந்தோஷப்படுறாங்க. ஐயா ஸ்வீட் அள்ளி அள்ளி குடுக்குறாரு. உங்க தம்பி இருக்கானே கிக்கி கிக்கி கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறான். என்னதான் நடக்குது இந்த வீட்ல? உங்களை தானே கேக்குறேன். என்னடி பண்ண சொல்ற? டேய் சரவணா, இங்க வாடா. அம்மா என்ன சொன்ன? சந்தோஷமா இருக்கா உனக்கு? ஐயா வாயில இனிப்ப வச்சோன்னா அப்படியே முகம் மலர்ந்து போச்சு. என்னடா உன் நினைப்பு? நிஜமா சொல்ல சந்தோஷமா இருக்கா? ஆமாங்க அண்ணி, கங்கா பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சது. ஐயாவும் சந்தோஷமாயிட்டாரு. அடுத்தது என் பிரச்சனை தான். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அட பாவி, நானே கங்காவும் கலெக்டரும் சந்தோஷமா சேர போறாங்கன்னு மனசு எரிஞ்சு நிக்கிறேன். நீ வேற வெந்த மனசுல வெண்ணெய் ஊத்துற மாதிரி வடிவு கிடவ கட்டிட்டு வந்து என்ன நோகடிச்சிடாதடா. இல்ல நீ, எனக்கு வடிவுதான் வேணும். வடிவுதான் என் சுவாசம். என் மூஞ்சில முடிக்காத போடா. சரிங்க நீ. டேய் பாருங்க, போடான்னு சொன்னா போயிட்டே இருக்கான். பாவி பயலுங்க. ஏண்டா ஏண்டா இந்த இளவஞ்சியை சித்திரவதைப்படுத்துறீங்க? என் மனசை கஷ்டப்படுத்துற யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க.